இன்று செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு இன்று அளித்த ஒரு பேட்டியில் அதிமுகவில் ஒரு குடும்ப ஆதிக்கம் நிலவி வருகிறது, மகன் மாப்பிள்ளை மைத்துனர் ஆதிக்கம் நிலவி வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை கூறுகிறார். உண்மையிலே அதிமுக அத்தகைய ஒரு குடும்ப ஆதிக்கம் நினைக்கிறீங்களா சார்? சார், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதிமுக இருந்தால் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இருக்கும்போது சொல்லியிருக்க வேண்டும்ங்க. கட்சியிலிருந்து வெளியேறிய பிறகு, வெளியேற்றப்பட்ட பிறகு இந்த வார்த்தை சொல்லலாம்னு சொன்னால் காழ்ப்புணர்ச்சி தான். இப்போ எந்த ஒரு செயலுமே கட்சியில் இருக்கும்போது குறிப்பிடாமல் வெளியே அனுப்பிய பிறகு அவர் சொல்வதை எல்லாம் யாரும் ஏற்க போவதில்லைங்க. ஏன்னா இவருக்காக பரிந்து பேசிய பலர் கூட இன்றைக்கு இவர் மீது ஒரு வெறுப்பை உமிழ்கிறார்கள். காரணம் என்ன? செங்கோட்டையன் அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தலைவராக இந்த பதவியில் இருந்தார் என்பது உண்மை. ஆனால் காலம் போக போக அவர் தேய்ந்து 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 தன்னுடைய சுயமரியாதை கூட இலக்கிய அளவுக்கு போயிருக்கிறார். எனவே அவர் குறிப்பிடுகிற, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி இருக்கிறதோ அதே மாறுகிறார். இப்ப திமுக திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தாரு, திமுக தலைமை பொறுப்பு இருந்தார், ஆகவே அவர் மகன் வந்தார், அது பேரன் வந்தார், அடுத்து இன்னொரு பேரன், இப்படி போச்சு. அதிமுக எங்கேயாவது மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்ப யாரோடு இவர் கைகோத்திருக்கிறாரோ அந்த சசிகலா அம்மையார் அவருடைய வாரிசா இருக்கிற தினகரன் தான் அந்த வாரிசு பள்ளியில் வருகிறாருடைய. அதிமுக எப்போதும் மாதிரி கிடையாது. இது அபாண்டமாக திரு செங்கோட்டையன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் உள்ள ஒரு மரியாதை கூட இலக்க நிலை இதன் மூலமாக திரு செங்கோட்டையன். ஓகே, இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே செங்கோட்டையனுக்கு அந்த எதிராக நிர்வாகிகளை போட்டதும் மற்றும் இபிஎஸ்க்கு நெருங்கிய உறவினர்களை இந்த பொறுப்பில் வைத்ததும், தமக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அடுத்த முறை தேர்தலுக்கு கூட நிற்பதற்கு கூட சீட்டு ஒதுக்கப்படுமா என்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டதும் தான் அவர் இந்த எதிர்கருத்துக்களை கூறியதற்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க. உண்மையிலே அவர் அந்த ஈரோடு மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டாரா சார்? அதாவது உண்மையை சொன்னாங்க, ஈரோடு மாவட்டத்தில் இவரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவரால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் ஏராளம்ங்க. ஏன்னா 10க்கும் மேற்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மாவட்டத்திலிருந்து வெளிப்போயிருக்காங்க. ஏங்க, மூத்த அமைச்சராக இருந்த எம்ஜிஆர் காலத்து அமைச்சராக இருந்த அண்ணன் முத்துசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகுவதற்கு காரணமே இவர்தான் என்று அவரே பகிரங்கமா சொன்னார். இப்ப அந்த அளவுங்க ஒரு சிற்றரசனை போல தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமான இடைவெளியை குறித்து இவர் மட்டுமே தொடர்பு கொள்கின்ற அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி இந்த 40 அரசியல் பயணத்தை அவர் செலுத்திக் கொண்டிருந்தார். எனவே திரு செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அவர் பேசுகின்ற ஒவ்வொன்றும் பொய் தான். ஏன்னா கோபி பகுதியில எனக்கு தெரிந்து பல ஆயிரம் பேர் அதிமுக பொதுச் செயலாளர், இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை நேரில் சென்று சந்திப்பதற்கு கூட அனுமதி இல்லை. அந்த அளவுக்கு தடைக்கல் இருந்தார். அதாவது படிக்கட்டா இருக்கலாங்க, ஆனால் மொத்தமாக தடைக்கல்லாகவே இருந்தார். இப்ப நீங்க அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதியில இன்று வரையிலும் பயணித்துக் கொண்டே வருகிறார். ஆனால் தனக்கு அடுத்தடுத்தாக நிறைய பேர் வர வேண்டும் எண்ணமே இல்லாமல் எல்லோரையும் சிறகை ஒடித்து பணக்கப்பட்டு வந்திருக்கிறார் திரு செங்கோட்டையன். எனவே அவர் குற்றை முற்றாக நாங்கள் நிராகரிக்கிறோம். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி. இப்போ தென் மாவட்டங்களில் டிடிவி, ஓபிஎஸ் இவர்களால் ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது என்றும், அது இந்த கடந்த முறை ஓபிஎஸ் உடன் இருந்தார், டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியில் இருந்தார். அவரால் ஒரு 20 தொகுதியில் அந்த வாக்குகள், அவர் பெற்ற வாக்குகளால் அதிமுகவுக்கு தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அது சிவகங்கை மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள், நெல்லை மற்றும் இந்த விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அது தேர்தல் ஆணையத்தின் அந்த வெப்சைட்டில் பார்த்தாலே தெரியும் அவங்க வாங்கிய வாக்குகள் எவ்வளவு, அதிமுக வாக்கிய வாக்குகள் எவ்வளவு. இதனால் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள் ஒரு 20 தொகுதிகளை சொல்கிறாங்க. இப்போது அவர் அந்த தென் மாவட்டங்கள் அத்தகைய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் கொங்கு மண்டலத்திலும் ஒரு முக்கியமான தலைவர் 1972 அதிமுக தொடங்கப்பட்டதிலிருந்து கட்சியில் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் ஒரு பல்வேறு பொறுப்புகளை வைத்த ஒரு மூத்த தலைவரை நீக்குவதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியை வலுவாக்கும் முயற்சியில் இபிஎஸ் ஈடுபடுகிறாரோ என்று முன்னாள் அதிமுகவில் இருந்து திமுகவில் இப்போது இருக்கக்கூடிய சேகர் பாபு குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒவ்வொருவரையாக நீக்குவது அது பிஜேபியை வலுப்படுத்தும் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றார். சார், எப்படி சார் வலுப்படுத்து? அதாவது தன்னுடைய கட்சியை வளர்க்க, பிற கட்சியை வளர்க்க நோக்கத்தை எடப்பாடி முயற்சி பண்ணலாம். இப்படி ஒரு குற்றச்சாட்டு அபத்தமானது. நீங்க தென் மாவட்டத்தில் தினகரனுக்கு ஆதரவுறீங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் புதிதாக கட்சி ஆரம்பித்த துவக்கத்தில் பாருங்க 20 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கினார். கிட்டத்தட்ட 5 வாக்குகள் வாங்கினார்.
சரி. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது வெறும் 10 லட்சம் வாக்கு, 2% குறைந்தது. இன்றைக்கு அதுவுமே இல்ல. மொத்த நிர்வாகிகளும் அதிமுக இணைஞ்சாங்க. இருவரை தவிர யாருமே இல்ல. அங்க இனி ஜீரோவால தான் அவருடைய 2021 விட 2026 நல்ல முழுமையா வாக்குகள் குறையுங்கிறீங்க டிடிவி தினகரனுக்கு. கூட ஓபிஎஸ் சேர்ந்திருக்காரு சார். இனி அது கூட ஓபிஎஸ் சேர்ந்திருக்காரு. இப்ப டிடிவி கூட யாரு வேணாலும் சேர்த்துங்க. நீங்க மக்கள் முடிவிட்டாங்க. அதாவது இவர்களால் அதிமுகவை பாதுகாக்க முடியாது, அதிமுகவை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது, திமுகவை எதிர்க்க முடியாதுங்கிற போது அதிமுக தொடர்கள் இவர்களை ஆதரிக்க அவசியமே இல்லை. தனி மனித நலன் என்று அதிமுக வந்தால் அவர்கள் காணாமல் போவாங்க. உதாரணமே திரு பன்னீர்செல்வம், தினகரன், அடுத்து செங்கோட்டையன். நீங்க பரவலா இந்த மண்டலத்தை ஆதரிங்க. திரு செங்கோட்டையன் தனி மனிதருங்க. ஒரு இயக்கத்தை விட தனி மனிதர் பெரிதே அல்ல. எனவே ஒரு தனி மனிதராக திரு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டது போய் நீங்க சொல்லுங்க, எத்தனை எம்எல்ஏ போயிட்டாங்க, எத்தனை மாவட்ட போயிட்டாங்க, எத்தனை நிர்வாகி போயிட்டாங்க. சென்ற நிர்வாகிகள் பாதி பேர் திணி பண்றாங்க சார். இன்னும் பல லட்சம் பேர் தொகுதியில எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று சொல்லி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடுறாங்க. எனவே திரு செங்கோட்டையனுடைய பேச்சுகளோ அல்லது அவருடைய வார்த்தைகளுக்கோ சொல்லுக்கோ செயலுக்கோ அங்கே மரியாதைகள் என்பதுதான் இப்ப நிறுவனமாகி கொண்டிருக்கிறது. இருக்கிற கொஞ்சம் மரியாதை இழக்காமல் இருக்க வேண்டும் சொன்னா அவர் அமைதி காப்பதான் நல்லதுங்க.